ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு முழு பச்சை பயிரில் மசாலா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பச்சை பயிரில் என்னென்ன சத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்ல. இதில் வந்து புரதச்சத்து இருக்குங்க. அதேமாரி நார் சத்து இருக்குது, விட்டமின் சத்து இருக்குது, மலச்சிக்கலுக்கு ரொம்ப நல்லது, எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அதேமாரி நம்ம சருமம் வந்து நல்லா பளபளன்னு ஆவறதுக்கு இந்த பச்சை பயிரை வேக வச்சோ இல்லை ஊற வச்சோ அப்படியே சாப்பிட்லாங்க. உங்களுக்கு அப்படியெல்லாம் பிடிக்கல அப்படின்னு தோணுச்சுன்னா இந்தமாரி ஊற வச்சு நீங்கள் தோசை சுட்டு சூப்பராக சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஹெல்த்துக்கு. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த நெய் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் போட்டு நீங்கள் இந்த மாதிரி மசாலா தோசை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லது. இப்போ இந்த பச்சை பயிறு தோசை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எந்த கிளாஸோ இல்லை கிண்ணமோ எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் தான் இப்போ அளவு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி கிளாஸ் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் பச்சை பயிருக்கு 1/4 கிளாஸ் இட்லி அரிசி கரெக்டாக இருக்குங்க. இட்லி அரிசி வந்து எதுக்கு போடுறோம்னா, அந்த மொறுமொறுப்பு லைட்டாக மொறுமொறுப்பு தன்மை தரும்ல, அதுக்காண்டி போடுறோம். இதில் 1 ஸ்பூன் வெந்தயமும் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. வெந்தயம் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் தோசை. அதுக்காக தான். அதுவும் இல்லாமல் நல்லா தோசை வந்து கொஞ்சம் செவந்தும் வரும். அதுக்காக வெந்தயம் போட்டிருக்கோம். இன்றைக்கி நான் வந்து எப்படி செய்ய போகிறேன்னா, நைட்டு ஊற வச்சுருக்கேன். நீங்கள் காலையில் ஊற வச்சிங்கன்னா ஒரு 6 மணிக்கு 5 மணிக்கு அப்படி ஊற வச்சிங்கன்னா, நீங்கள் வந்து 11 மணி 12 மணிக்கு நீங்கள் வந்து அரைச்சி அதுக்கப்புறம் புளிக்க விட்டு நைட்டுக்கு செஞ்சுக்கலாம். இல்லைன்னா நைட்டே ஊற வச்சுருங்க. நைட்டே ஊற வச்சுட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. காலையில் வந்து அப்படியே நம்ம வந்து தோசைக்கு வந்து ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. சோம்பேறித்தனப்படாமல் இந்தமாரி விஷயங்களை நம்ம செய்யல நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இப்போ வந்து இந்த பச்சை பயிரை வந்து 3லேருந்து 4 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதில் தூசி கீசி இருந்துச்சுன்னா போயிரும்ல, அதுக்காக நல்லா கழுவியாச்சு. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாவும் ரொம்ப மையாவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பும் இல்லாமல் மீடியமாக அரைச்சிக்கணுங்க. இதில் என்னென்ன சேர்க்க போகிறோம்னா 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா நம்ம வந்து கொரகொரப்பும் இல்லாமல் மையாவும் இல்லாமல் மீடியமாக அரைக்க போகிறோம். நல்லா அப்பப்போ மிக்ஸி மூடியை திறந்துட்டு தண்ணி ஊற்றி ஊற்றி அரைங்க. அப்படியே அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றி அரைக்கணும். ரொம்ப தண்ணியும் ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைங்க. இந்த மாதிரி பச்சை பயிறு தோசையை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 நாள் கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க. 2லேருந்து 3 நாள் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் வந்து ஒரு கஷ்டமுமே இல்லை நமக்கு. நைட்டு ஊற வைக்க போகிறோம், காலையில் தோசை சுட போகிறோம், அவ்வளோதாங்க. ஒரு சிரமமுமே இல்லை. நம்ம எப்பயும் தோசை மாவு அரைக்கிற மாதிரி தான். ரொம்ப ரொம்ப ஈஸி. அழகாக அரைச்சி ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்லாம். இப்போ மாவெல்லாம் அரைச்சாச்சுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு வந்து இந்த மாதிரி தோசை மாவு பாத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா இப்போ மசாலா ரெடி பண்ணிடுவோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து கொஞ்சமாக ஜீரகம் போட்டு தாளிச்சிருங்க. இதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துருவோம். இப்போ இந்த உளுந்தம்பருப்பும் இந்த கடலைப்பருப்பும் கொஞ்சம் அந்த செந்நிறத்துக்கு மாறி வரணுங்க, சிவப்பு கலரில். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த கடலைப்பருப்பு மெல்லையில் கடுக்கு கடுக்குன்னு நமக்கு ஒரு சவுண்டு கேட்குங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, இது 2யும் நல்லா தட்டி போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடணுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஒரு துண்டு இஞ்சிங்க, ஒரு சின்ன அளவுக்கு நம்ம அரைக்கையில் போட்டோம்ல அந்தமாரி துண்டு இஞ்சை போட்டு கொஞ்சம் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா இடித்து போட்டிருக்கு. இதோட கட்டி பெருங்காயம் இருக்குல்ல, அதை நல்லா தூள் பண்ணி போட்டிருக்கேங்க. நீங்கள் பெருங்காயத்தூள் இருந்தால் கூட அதை போட்டுக்கோங்க. என்கிட்ட பெருங்காயத்தூள் இல்லை, அதனால் அந்த கட்டி பெருங்காயத்தை நல்லா தூள் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்குவோம். இது ரொம்ப வதங்கணும்லாம் கிடையாது. இப்போ இதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்ருவோம். கிளறி விட்டுட்டு இப்போ இதில் நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு, ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேங்க. வேக வச்சுட்டு அந்த உருளைக்கிழங்கு வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா மசிச்சுட்டு இந்த வெங்காயத்தோடு போட்டுருவோம். வெங்காயத்தோடு போட்டுட்டு நல்லா கிளறி விட்ருங்க. கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த தோசையில் வந்து நம்ம அந்த மசாலா வைக்கையில் தோசை வந்து பிய்கிற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப ஊற்றக்கூடாது. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ ஊற்றுறேன்னு பாருங்கள் வீடியோவில், கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த தண்ணி ஊற்றையில் இந்த மசாலா வந்து நமக்கு வந்து அப்படியே குழு குழுப்பாக
கிடைக்குங்க. அதுதான் சூப்பரா இருக்கும். ரொம்ப ட்ரையா இருந்தது வந்து இந்த மாரி கொழ கொழப்பா வர்ற மாரி வரும். இப்ப பாருங்க உங்களுக்கு இது வீடியோல பார்த்தீங்கனாலே தெரியும். உருளைக்கிழங்கு எவ்வளோ மசிஞ்சு சூப்பரா அந்த மசால் வந்து ரெடி ஆயிட்டு பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்ப நமக்கு வந்து சூப்பரா மசாலா வந்து ரெடி ஆயிட்டுங்க. இதில வந்து நம்ம கொஞ்சமா மல்லி இல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, மசாலா வந்து இறக்கி வைக்க போறோம். அவ்வளோதான். நமக்கு வந்து மசாலா வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டு, இப்ப வந்து நம்ம தோசைய ஊத்திருவோங்க. இப்ப தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் ஆயிட்டு பாருங்க. ஹீட்டான தோசைக்கல்ல நல்லா மாவு எடுத்து, எவ்வளோ மெலிசா தடவி விட முடியுமோ, அவ்வளோ தேய்ச்சு விட்டுருங்க அப்படியே. இது வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாவே இருக்காதுங்க. இது தோசை வராது அந்த மாரிலாம் இல்ல. சூப்பரா தோசை வரும். அழகா நம்ம ரெடி பண்ணலாங்க. பச்சை பயிர்ல வந்து சூப்பரா தோசை வருங்க. மேக்ஸிமம் நீங்க வந்து பச்சை பயிறு, சோளம், கம்பு இதெல்லாம் நீங்க வாரத்தில ஒரு 2, 3 நாளைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. எந்த எலும்பு பிரச்சனையுமே நமக்கு வராது. கொஞ்சமா நெய் ஊத்திட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி விட்டுருக்கேங்க. எண்ணெய் ஊத்திட்டு கார சட்னி இருக்குல்ல, அந்த கார சட்னி நம்ம வீட்ல செய்வோம்ல இட்லி, தோசைக்கு அந்த கார சட்னிய செஞ்சு அதில தடவி விட்டுருக்கேன். இந்த கார சட்னி வீடியோவும் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நேரம் ஆயிருங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிரும். அதனால கார சட்னி வீடியோ எடுக்கல. இப்ப இதில கொஞ்சமா மசாலா வச்சு, நம்ம எப்படி இது பண்ண முடியுமோ, அந்த மாரி மடக்கி விட்டு நம்ம இறக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. எலும்பு எலும்பு வலி, எலும்பு தேய்மானம் உள்ளவங்கலாம் இந்த மாரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வீட்ல ரொம்ப ஈஸியான பொருளு பச்சை பயிறு. அழகா வாங்கி நம்ம இந்த மாரி தோசை சுட்டு அழகா சாப்பிட்லாங்க. இதுக்கு எந்த சைடிஷுமே தேவையில்ல. சூப்பரா ரெடி ஆயிருங்க. உள்ள நம்ம வச்சிருக்க மசாலா வச்சே அழகா பிச்சு சாப்பிட்றலாம். அவ்வளோ ஒரு சூப்பரு. அதேமாரி உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட இந்த பச்சை பயிறு தோசை. அவ்வளோதாங்க சூப்பரான பச்சை பயிறு தோசை ரெடி ஆயிட்டு, இதேமாரி நீங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த மாரி ஆரோக்கியமான உணவெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் வந்து இந்த கார சட்னியும், சாம்பாரையும் வச்சு தாங்க சாப்பிட போறேன். சூப்பரா பச்சை பயிறு தோசை நமக்கு வந்து அழகா ரெடி ஆயிட்டு, இன்னொரு வீடியோல பார்க்கலாங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.